இப்போ ஒத்தடியிலேருந்து வருவோம். ஒத்தடினா வந்து இது ஒரு 14 நட்டு இருக்குன்னா ஒரு 10 நட்டு இருக்குன்னா முதல் ஒரு கணக்கு வச்சு கட்டிக்கணும். ஸோ Hey guys, welcome back to our channel Midana Nation Tamil Vloggers. Okay, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா ஒன் ஆஃப் அவர் கல்ச்சர் வீடியோ தான் பார்க்க போறீங்க. அதாவது இன்னைக்கு வந்து நம்ம வந்து SVK தப்பு மேளம் அவங்க கூட சேர்ந்து இன்னைக்கு வந்து தப்பு மேளத்தை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம எப்படி தப்பு மேளம் வாசிக்கிறாங்க, அவங்க டீம் ப்ராசஸ் எப்படி பண்றாங்க, ஒரு தப்பு மேளம் ஒரு பீட்டும் எப்படி அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த இதுக்கு கொண்டு வராங்கன்னு A to Z எல்லாமே பார்க்க போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த வீடியோ வந்து தப்பு மேளத்தை பத்தி தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம சூன் வந்து அவங்க வந்து ஒரு சிங்கிள் மியூசிக்கல் வீடியோ, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் தப்பு மேளம் வித் முருகர் சாங் வந்து விளையாடுறாங்க. அதை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்ன வந்து மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ண மாதிரிங்க. அப்பதான் அடுத்தது போற வீடியோ உங்க நோட்ஸ்ல வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கு கை கொடுத்ததும் நீதான், நம்பிக்கை கொடுத்ததும் நீதான். இனி என்ன ஆனாலும் உன்னை கும்பிடுறத விடமாட்டேன். உன்னையே நம்பி இருக்கேன், என்னை விட்டுறாத. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து SVK தப்பு மேளம் மெம்பர்ஸ் நிக்கிறாங்க. சோ இவங்க கிட்ட தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த தப்பு மேளத்தை பத்தி, அதோட ஹிஸ்டரி பிளஸ் வந்து இவங்க டீம் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியா வந்து இவங்க விளையாக்க போற பாட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோ வித் தப்பு மேளமே லிரிக் வித் முருகர் சாங். சோ ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வந்து விளையாக்க போறாங்க. சோ அதை பத்தியும் டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க கேட்டுக்கலாம். வணக்கம்யா. ஓகே, இப்போ வந்து SVK தப்பு மேளம்னா ஸ்ரீ வீரர் கருப்பு தப்பு மேளம். ஓகேவா? சோ உங்களை பத்தி டீட்டெயிலா, அதுக்கப்புறம் உங்க டீமை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிடுறீங்களா? ஓகேண்ணா. என் பேர் வந்து ரோஷன் ராஜ். எனக்கு 24 வயசு. நான் ஸ்ரீ வீர கருப்பு தப்பு மேளத்துல 9 வருஷமா வாசிக்கிறேன். என்னோட பேர் வந்து சுகேந்திரன். எனக்கு வந்து வயசு 22 வயசு. ஸ்ரீ வீரகல்ப தப்பு மேளத்துல வந்து நானும் ஒரு 9 வருஷமா வாசிக்கிறேன். தப்பு மேளம் வந்து நம்ம சொன்னா வந்து நம்மளுக்கு தெரியும், அதாவது இந்தியால வந்து பூர்வீகம் வந்து அங்கிருந்து வந்த கல்ச்சர் தான். சோ இது எதுனால தப்பு மேளம் வந்து நம்ம ட்ரெடிஷனலா வந்துகிட்டு இருக்கு? எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு இந்த தப்பு மேளம்? தப்பு மேளம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு போருக்கு போற முன்னுக்கு வந்து அது பறையோசையை அடிச்சுதான் அவங்க எழுப்பி அந்த கான்செப்ட்ல போவாங்க. சோ அதேதான் வந்து கால போக்குறது வந்து அது நம்ம ஏதாச்சும் ஒரு திருவிழாக்கோ இல்ல ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ வாசிக்க ஆரம்பிச்சாங்க. சோ அதை தான் நாங்க வந்து ஃபாலோ பண்ணி இந்த திருவிழாக்கு வாசிக்கிறது அந்த மாதிரி கொண்டு போய்கிட்டு. ஸ்ரீ வீரர் கருப்பர் தப்பு மேளம். சோ இந்த டீம் வந்து எங்கிருந்து உருவாச்சு, யாரு உருவாக்குனா, எப்படி வந்து அடுத்த ஸ்டெப் நீங்க போய்க்கிறீங்க வந்து உங்களோட எலிபிரேட் பண்ணி சொல்றீங்களா? ஓகே, நான் முடியும். எங்க டீம் வந்து நாங்கெல்லாம் ஃபார்ம் 3 ஃபார்ம் 4 படிக்கும் போத அந்த வயசுல 9 வருஷமா சொன்ன மாதிரி 9 வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 9 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா தான் ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸாவே எல்லாமே டீமை திறந்தோம். அதுக்கப்புறம் நாங்க வந்து இப்ப ஒரு புக்கிங் ட்ரைனிங்கும் வந்து சேர்ந்து வாசிக்க ஆரம்பிச்சோம். அப்ப எங்களோட நோக்கம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி இருந்த நோக்கம் என்னன்னா, நாங்க வந்து அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு எல்லாத்துக்குமே, ஏதாச்சும் ஒரு பண்ணணும், வாசிக்கணும், தப்பு வாசிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசை தான் ஒட்டுமொத்தமா சேர்த்து ஒரு டீமா பில்ட் பண்ணோம். ஓகே, இப்போ வந்து ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு டீமா வந்து நீங்க உருவாக்குனீங்க. ஓகே, அது எனக்கு புரியுது. பட் வந்து எல்லாம் நினைச்ச கையோட வந்து வாசிக்க முடியாதுல்ல. சோ நீங்க யார்கிட்ட போய் கத்துக்கிட்டீங்க? எப்படி ஏதா இருந்தா உங்களுக்கு ஒரு குரு இருந்திருப்பாங்க. சோ அது எங்கிருந்து ஆரம்பிச்சது? அது அந்த டைம் வந்து நிறைய கோயில் திருவிழாக்கு எல்லாம் போவோம். இந்த தப்பு தான் வாசிப்பாங்க. அப்ப எங்களுக்கு ஒரு ஆசை தான், நம்மளும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வாசிக்கணும். அப்ப நாங்க என்ன பண்ணோம், எதுக்கு நம்ம மத்த டீம்ல போய் சேர்ந்தோம், நம்மளுக்கு தான் இவ்வளவு பேர் இருக்காங்க, நாமளே ஒன்னா உருவாக்குவோம். அப்ப வந்து கவிதாஸ்னு ஒருத்தர் இருப்பாங்க, இவங்களோட தம்பி. அப்ப அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் எப்படி வாசிக்கணும், அந்த ஸ்கில்ஸ் தான் தெரியும். சோ அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுதான். நாங்க வந்து 0ல இருந்து ஆரம்பிச்சோம். அவருக்கு கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருந்துச்சு அதை பத்தி. ஸோ அங்கேருந்து இங்க இப்போதைக்கு வாசிக்கணும் யாருக்குமே அந்த பேசிக் இல்லை. எப்படி வாசிக்கணும், எப்படி தப்பு பிடிக்கணும், எப்படி குச்சி பிடிக்கணும், அது எதுவுமே தெரியாது. ஸோ எல்லாமே இது ஒரு 0ல இருந்து ஆரம்பிச்சது தான். கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணி தான் அதுக்கப்புறம் நாங்க இவ்வளவு தூரம் நம்ம வளர்ந்து வந்துருக்கோம். இப்போ வந்து புதுசா வந்து ஒரு சின்ன பையனா இருக்கலாம், இல்ல யாராவது பெரிய ஓல்டேஜ் பீப்புளா கூட இருக்கலாம். அவங்க வந்து தப்பு வாசிக்கணும், இந்த வாய்ப்பை பார்த்து நம்மளும் வாசிக்க ஆரம்பிக்கணும் சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா, நீங்க எவ்வளவு நாள்ல வந்து உங்களால ஒரு ஆளை வந்து ட்ரெயின் பண்ண முடியும்? எந்த அளவுக்கு அந்த நாலேஜ் அவங்களுக்கு கொண்டு வர முடியும்? இது எப்படின்னா வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்ப புதுசா ஒருத்தர் டீமுக்கு வராங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வயசு எத்தனாதான் கேட்போம். ஏன்னா எங்க டீம்ல வந்து சில பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ படிக்கிறதுனால அவங்க ஃபேமிலியே ஒரு ப்ராப்ளம் வரும். அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. இதுலயே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. சோ நம்ம முதல்ல பார்ப்போம், அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவங்க ஃபேமிலி எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்க டீமுக்கு வாசிப்போம். டீமுக்கு வந்து இந்த மாதிரி பார்க்க சொல்லுவோம், அப்சர்வ் பண்ண சொல்லுவோம், நம்ம எப்படி வாசிக்கிறோம் எல்லாம் ஓகேவா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு. தப்பு வந்து சட்டி, தப்பு மேளம், சலங்கை, பாட்டு இருக்கு. சோ 4 இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அவங்களுக்கு எது பிடிச்சுன்னு பார்ப்போம். சரி, அவங்களுக்கு பாட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்க பாடி அனுப்ப சொல்லுவோம்.
அவங்க எவ்வளவு சீக்கிரமா லேர்ன் பண்ணிக்கிறாங்களோ சோ அவ்வளவு சீக்கிரமா நம்ம டீம்ல இருந்து ஒரு புக்கிங்ல வாசிக்க வைப்போம். ஸோ ஓகேனா அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். ஓகே டிகிரி வந்துடும், ஓகே இதுக்கப்புறம் வாசிக்கிறாங்க. ஸோ அதை பத்தி தான் இது பண்ணுவோம். ஸோ டைமிங் பார்த்தோமா ஒரு 2 மாசம் இல்ல ஒரு 3 மாசம் அந்த மாதிரி முடிச்சிடலாம். சோ அந்த ஒரு 2 மாசம் 3 மாசத்துல ஒரு அளவுக்கு அவங்களுக்கு வாசிக்க தெரிஞ்சிடும். நீங்க அந்த அளவுக்கு கத்துக் கொடுக்க முடியும். ஓகே, இப்போ வந்து அப்கமிங் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஜெனரேஷன் வந்து எவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்டா இதுல வந்து வராங்களா? சரி நம்ம தப்பு வாசிக்க போனோம், நம்ம அடுத்த கல்ச்சர் நம்ம தான் கொண்டு போறோம் நம்ம கல்ச்சரை, அந்த மாதிரி வந்து உங்களை தேடினோம் யாராவது வராங்களா அந்த மாதிரி? இல்ல அவங்க வீட்டுல வந்து சில பேர் ஏன்னா தப்பு வாசிக்கிறாங்க, என்னடா தப்பு வாசிக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு சில மென்டாலிட்டி இருக்காங்க. ஆனா வந்து நம்ம பூர்வீகத்துல வந்து இதுதான் நம்மளோட வந்து பேஸ் வந்து தமிழ் கல்ச்சர் படி நம்மளோட வந்து ஒரு மியூசிக் அடையாளம். சோ அந்த மாதிரி வந்து உங்கள்ட்ட இருந்து இன்னும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் யாராவது பண்றாங்களா? இல்லைன்னா நீங்க ஓகே நீங்க ஃப்ரீடமா செய்றீங்க, அடுத்தவங்க ஜெனரேஷன்ல வந்துகிட்டே இருக்காங்களா ஆளு? வந்துகிட்டே தான் இருக்காங்க ஆளு. இப்ப பாத்தீங்கன்னா தப்புன்னு வச்சுக்கிட்டா நிறைய பேர் இப்ப டீம் வச்சிருக்காங்க, நிறைய திறந்துட்டாங்க, நிறைய இன்ட்ரெஸ்ட் இதுல காட்டுறாங்க. இல்லாம போயிருச்சு அப்படிலாம் இல்ல, நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இப்ப எங்க டீம் பொறுத்த அளவுக்கு வந்துகிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அப்கமர்ஸ் வந்து வந்துகிட்டு தான் இருக்காங்க டீமுக்கு. ஏதாச்சும் லேர்ன் பண்றேன் அந்த ஆர்வத்தோட வராங்க, சும்மா வரல, அந்த கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வத்துல வராங்க. அதனால வந்துகிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இப்ப வந்து ரீசன்ட் டேஸ்ல நானே எத்தனையோ திருவிழால பாத்திருக்கேன், கேர்ள்ஸ் கூட ஸ்டெப் வந்து நம்ம தப்பு வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு வைபா, ஓகேவா? சோ இதே மாதிரி வந்து உங்க டீம் வந்து கேர்ள்ஸ் யாராவது அடிக்கிறதுக்கு அந்த பிளான் இருக்கா? இல்ல வந்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? வந்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்குவோம். அதே சமயம் வந்து நாங்க முதல்ல பார்ப்போம். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அவங்க ஃபேமிலியை நம்ம பார்க்கறோம். இவ்வளவு பாய்ஸ் நடுவில் ஒரு கேர்ள்ஸை கூட்டு போனாங்கன்னா அது கொஞ்சம் பார்க்கறவங்க என்ன சொல்லுவாங்க, பார்க்கறவங்க நிறைய பேசுவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் நம்ம எதுக்கு வாசிக்கிறோம் என்னத்துக்கு வாசிக்கிறோம்னு. அதுக்கு நாங்க ஃபியூச்சர்ல வந்து ஒரு பிளான் கூட சொல்றோம். கேர்ள்ஸ்னு ஒரு டீம் துவக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ள்ஸா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிளான் கூட நம்ம ஆரம்பிக்கலாம். இப்ப பாய்ஸ் டீம், மேல் டீம், ஃபீமேல் டீம் கூட அந்த மாதிரி பார்க்கலாம். அதுதான் அப்கமிங் ஃபியூச்சர்ல வந்து ஒரு பிளான் இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து தப்பு மேலத்தை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து இவங்கள்ட்ட என்னன்னா மெயினா வந்து இவங்க இத்தனை வருஷம் வாசிச்சிருக்காங்களே, ஸோ இவங்களோட ஏதாவது வந்து நிறைய விஷயம் பாசிட்டிவான விஷயம் எல்லாம் பார்த்திருப்பாங்க, நெகட்டிவான விஷயம் எல்லாம் பார்த்திருப்பாங்க. ஸோ இப்போ அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. நீங்க வாசிச்ச இடத்துல மெயினா வந்து நிறைய இடம் இப்போ வாசிச்சிருப்பீங்க. ஏன்னா 9 வருஷம் சொல்றது பெரிய விஷயம். ஓகே, அங்க வந்து நீங்க வந்து மறக்க முடியாத ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்னா என்னன்னா சொல்லுவீங்க? ஓகே, நாங்க பாசிட்டிவா அப்படி கேட்டீங்கன்னா நிறைய இடம் இருக்கு பாசிட்டிவா. ஆனா மெயினா ஒரு 2-3 இடம்னா செந்தூல் காளியம்மன் கோயில் திருவிழா, அங்க போய் வாச்சது. ஏன்னா கூட்ட நெரிசல்லையும் அங்க உள்ள மக்கள் வந்து அவ்வளவு நம்மளுக்கு வழி கொடுத்து வாசிக்க நம்மளுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாங்க அவ்வளவு கூட்டத்திலையும். அதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு. அங்க இருந்த வைப்பு நிறைய இடத்துல வைப் கிடைக்கும். ஆனா செந்தூர்ல ரொம்ப ஒரு வைப் கிடைச்சு. அதே மாதிரிதான் பத்திகேஃபும் சொல்லலாம். பத்திகேஃப் தைப்பூசத்துல நாங்க போய் வாச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்ணோம். இன்னொன்னு ரொம்ப பாசிட்டிவான ஒரு இதுனா அவ்வளவு கூட்ட நெரிசல்லையும் மக்கள் வந்து நம்ம வாசிக்கிறத பாக்குறாங்க, நம்மளுக்கு வாசிக்கிறதுக்கு அந்த டைமும் கொடுக்குறாங்க, என்ஜாய் பண்றாங்க. அதான் ரொம்ப பாசிட்டிவான ஒரு இதுனா மறக்க முடியாத விஷயம் தான். ஓகே, இப்போ வந்து பாசிட்டிவ் இருக்குன்னா அதே இடத்துல ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்கும். நீங்க மறக்க முடியாத வந்து நெகட்டிவ்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல பாசிட்டிவ் இருக்குன்னா அதே இடத்துல வந்து நெகட்டிவா இருக்கு. அதே மறக்க முடியாத ஏதாவது நெகட்டிவான விஷயம் ஏதாவது நடந்திருக்கா? கண்டிப்பா வந்து நெகட்டிவான விஷயம் இருக்கும். ஆனா அது எந்த இடம் நாங்க சொல்ல மாட்டோம். அந்த என்ன நெகட்டிவான விஷயம்னா சில பேர் வந்து தப்பு வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க. மலையிலையும் வாசிக்க சொல்றாங்க. ஸோ மலையில வாசிக்கும் நாங்களும் மனசுல தான். ஸோ மலையில வாசிக்கிறதுனால எங்க இந்த தப்பு அதெல்லாம் கொஞ்சம் வீணா போவோம். சீக்கிரமா தண்ணி பற்றி வீணா போக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை யாரும் புரிஞ்சிக்காம கூட்டமா இருப்போம், நடக்க விட மாட்டாங்க, இடிச்சுட்டு வருவாங்க. நம்ம நவுந்து போங்க கேட்க மாட்டாங்க, இடிச்சுட்டு தான் போவாங்க. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அதை மட்டும் ஃபியூச்சர்ல வந்து அவங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒண்ணு நாங்க பெர்ஃபார்ம் பண்றது ஈஸியா இருக்கும். இப்போ வந்து தப்புலே பாத்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய பேர் வந்து எல்லாம் வந்து ஃபைபர்ல வந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைபர் தப்பு. அதே மாதிரி வந்து ஆதி காலத்துல எல்லாம் நம்ம வந்து தப்பு வந்து நம்ம வந்து தோல்ல செஞ்ச வந்து தப்பு தான் பயிற்சிக்கிறோம். சோ இப்போ வந்து உங்க டீம் வந்து எந்த தப்பு பயிக்கிறீங்க? நாங்க எந்த தப்பு பயிக்கிறோம்னா நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ஃபைபர் தான் யூஸ் பண்றோம். ஸோ நாங்க ஏன் தோல் யூஸ் பண்ணலன்னா, இப்ப தோல் நம்ம பார்த்தோமா வந்து அது வந்து ஆட்டு தோல் செய்வாங்க, மாட்டு தோல் செய்வாங்க. அப்ப அது வந்து நம்ம புக்கிங் டைம் வாசிக்கும் போது வந்து நம்ம அந்த தோலை வந்து நெருப்புல வாட்டணும். சூடு காட்டி இது பண்ணாதான் சத்தம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் நம்ம டைம் வேஸ்ட் பண்றதோட இந்த ஃபைபர் போட்டு வாச்சோமா நம்ம அந்த வாட்டுறதுக்கு வேலை இருக்காது. ஸோ டேலைக்கா வந்து நம்ம அந்த எவ்வளவு செட் பண்றோமோ அந்த அளவுக்கு சத்தத்தை வச்சு நம்ம வாசிக்கலாம். ஸோ அதனால நம்ம டைமை கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம்ல. இப்போ வந்து தோலுல செய்யற தப்புக்கும் இந்த ஃபைபர்ல செஞ்ச தப்புக்கும் இந்த அடி சவுண்ட் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்ல ஒரே சவுண்ட் தான் ரெண்டுலயும் வரும்? நார்மலா வந்து இப்ப ஒரு தோல் ஒரு ஃபைபர் வச்சு பார்த்தோமா டிஃபரெண்ட் சத்தம் இருக்கும். அதனால அந்த சத்தம் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஆனா ரொம்ப டிஃபரெண்ட் இருக்காது, கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். அதே நம்ம ஒட்டுமொத்தமா போட்டு வாசிக்கும் போது ஒரு 5-6 தப்பு போட்டு வாசிக்கும் போது அந்த தூரத்துல இருந்து பார்த்தா அந்த ஒரே பேஸ் சத்தமா தான் இருக்கும்.
தப்பு வாசிக்கிட்டே இருக்கும் போதே கிழிஞ்சிருக்கா, அந்த ஃபைபர் கிழிஞ்சிருக்கா? சோ அந்த மாதிரி கிழிஞ்சிச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க ஒரு புக்கிங் போகும்போது எல்லாம் செக் பண்ணி தான் கொண்டு போவோம். ஸோ அந்த புக்கிங் டைம் என்ன நடக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. நம்ம எவ்வளவு பவர் அடிக்கிறோமோ சம்டைம்ஸ் வந்து கிழிஞ்சோம்ல, இப்போ ஃபைபர் சரி கட்டி ஃபைபர் தப்பு ஃபைபர் கிளிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா தப்பு எழுதுவோம். இப்போ 17 பேர் போனோமா, ஒரு எக்ஸ்ட்ரா இது தப்பு எழுதுப்போம், ஒரு 2 கட்டி எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கிழிஞ்சின்னு சொல்லிட்டு பட்டு மாத்திடுவோம். ஸோ அந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டலாம். இப்ப ஏதாவது உங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி உடஞ்ச தப்பு ஏதாவது இருக்கா நீங்க மாத்தாம? சோ எங்களுக்கு செஞ்சு காட்டுறீங்களா அதை எப்படி மாத்துறது? அது கண்டிப்பா செஞ்சு காட்டுறேன். இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த தப்பு வந்து கிழிஞ்சிச்சுன்னா, அந்த ஃபைபர்ஸ் வரும்ல, அது வந்து கிழிஞ்சுச்சுன்னா எப்படி ரிப்ளேஸ் பண்றதை வந்து நம்மள்ட்ட காட்ட போறாங்க. So, அவங்க சட்டி வந்து அடிக்கும் போது கிழிஞ்சிருக்கு. சோ அதை எப்படி ரிப்ளேஸ் பண்றது வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து அவங்க சட்டி அவங்க அடிக்கும் போது வந்து கிழிஞ்சு சொன்னாங்க. இதோ நம்ம பார்த்தா தெரியுது. சோ கிழிஞ்சிருக்கு. சோ இதுதான் நம்மளுக்கு வந்து எப்படி இதை வந்து ரிப்ளேஸ் பண்றாங்க காட்ட போறாங்க. சோ இது வந்து அவங்க புது ஃபைபர். சோ நம்ம பார்க்கலாம். நார்மலா இந்த மாதிரி ஃபைபர் இருக்கு இல்லையா, இது எவ்வளவு பிரைஸ் வரும் ஒரு ஃபைபரும்? இது வந்து ஒரு 60 வருங்க இந்த ஃபைபர். இந்த சைஸ் பொறுத்து இருக்கு. ஓ டிஃபரண்ட் சைஸ் இருக்கு. 14 இருக்கு, 15 இருக்கு, 16 இருக்கு. சோ இது என்ன சைஸ்? இது வந்து 14 14. ஓ இது 14. இதோட தபால் வந்து இதோட ஃபைபர் கட் வந்து 10 mm. 10 mm. சோ இது ஈக்குவலா எல்லாத்தையும் டைட் பண்ணணுமா இல்ல நார்மலா அப்படியே டைட் பண்ணிட்டு போயிடலாம்? இப்போ வந்து இது ஒரு 14 நட்டு இருக்குன்னா, ஒரு 10 நட்டு இருக்குன்னா ஒரு கணக்கு வச்சு கட்டிக்கணும். ஸோ ஒன்று மட்டும் ஃபுல்லா கட்டிட்டோமா அங்கெல்லாம் ஓட ஆரம்பிச்சோம், சத்தமும் டிஃபரெண்ட் ஆயிடும், சீக்கிரம் கிளிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு மேடு பள்ளமாயிடும், ஒன்று டைட்டா ஒன்று லூஸ் ஆயிடும். ஸோ கட்டும் போது கரெக்டா ஒரு 2 வாட்டி கட்டணுமா அந்த மாதிரி கட்டிக்கணும். நம்ம வந்து ஒரு தப்பு மேல வந்து வாசிக்கும் போது நம்ம வந்து எல்லாமே சேர்த்து அடிக்கும் போது நம்மளுக்கு தெரியும் ஒரு அடியா மாறிக்கிட்டே இருக்கும். சோ அது வந்து அவங்க வந்து ஒரு இதை வந்து அடியா வந்து நம்ம அடிச்சு காட்ட போறாங்க. இது வந்து லைக் வந்து சொல்றாங்க 1 அடி 2 அடி, எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. சோ அவங்கள்ட்ட கேட்டு ஒரு அடியா நம்ம பாப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ ஒத்தடியில இருந்து வருவோம். ஒத்தடினா வந்து இது வந்து ஒத்தடி. இப்போ ரெட்டடினா வந்து அடி 4வது அடின்னு ஒன்று இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா அதோட டைமிங்கும் அதோட இதுவும் வேற வேற மாதிரி இருக்கும். இப்போ வந்து 3வது அடி பார்ப்போம், அதுக்கப்புறம் 4வது அடி. வந்து 4வது அடிங்க. எங்க டீமை பொறுத்தளவுக்கு எங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அடின்னு வச்சிருப்போம். ஸ்பெஷல் அடினா வந்து இப்போ நான் பாட்டு பாடுறதுனால நான் இப்படி கை காட்டினேன்னா இப்போ அவங்க ஒரு அடி அடிப்பாங்க. ஓகே, அதுதான் எங்களோட டீமோட ஸ்பெஷல் அடி. இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்கீலா அப்படின்னு இப்போ இதுதான் பேசிக் அடி. இப்போ ஸ்கீல் அடி பொறுத்தளவுக்கு எங்கள் டீமில் வந்து நிறையா இருக்குது. இப்போ வந்து 1 2ன்னு தப்பு பண்ணி 1 2 அப்புறம் 2 1 அந்த மாதிரி நிறைய அடி இருக்குது. இப்போ வந்து சின்ன ஒரு சொந்தலா இப்போ 1 2 அடிச்சு காமிப்பாங்க. இதுதான் எங்களோட டீமோட இதே மாதிரி நிறைய அடி இருக்கு. அது வந்து ரொம்ப ரிலேட்டடாக சொல்ல முடியாது, அதனால இவ்வளோ இதுக்கு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு அடியும் இருக்குல்ல, இப்போ வந்து எல்லாம் பேசிக்காக வந்து தப்பு வாசிக்கிறாங்களே. ஸோ அவங்க வந்து எல்லாமே ஒத்தடினா அதுதான் ரெட்டடி தான் அப்படிதானா, இல்லை ஒரு ஆள் ஒரு மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வச்சிருப்பாங்களா? இல்லை, ஒத்தடி வந்து நார்மலாக எல்லாமே சொல்கிறேன். ஒத்தடி ரெட்டடி இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சில டீமில் இப்போ நான் சொன்ன 3வது அடி 4வது அடி 5வது அடி அப்புறம் இந்த ஸ்கீல் அடிலாம் வந்து வேற மாதிரி இருக்கும், வேற அதை கூப்பிடுவாங்க. எங்கள் டீமில் பொறுத்தளவுக்கு இதுதான் எங்களோட இதெல்லாம். ஸோ ஆனால் தப்பு பொறுத்த வரைக்கும் ஒத்தடினா அந்த அடி தான், ஒத்தடினா அந்த அடி தான், ரெட்டடினா அந்த அடி தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அந்த தப்பு பற்றி கேட்டுட்டோம். இப்போ வந்து இவங்க வந்து ஒன் ஆஃப் த சிங்கிள் வீடியோ வந்து வெளியாக போகிறாங்க. அதாவது முருகரோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து தப்பு விஷயம் வந்து வெளியாக போறாங்க. சோ அதை பத்தி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்கிருந்து வந்து இந்த ஐடியாவை நீங்க எடுத்தீங்க, எப்படி ஆரம்பிச்சு இந்த இது வந்து கொண்டு வரணும்னு? ஓகே, நாங்க முதல்ல சொன்ன மாதிரி தான் எங்க டீம் திறந்து 9 வருஷம் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம்
ஒரு டீம் திறந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நிறைய பாட்டு, முருகர் பாட்டு, அம்மன் பாட்டு, விநாயகர் பாட்டு, முனீஸ்வரர் பாட்டு, உரிமை வேஷன்ல நிறைய வந்திருக்கு. ஆனா தப்பு வேஷன்ல முருகர் பாட்டு, விநாயகர் பாட்டு வந்தது இல்ல. அப்ப எங்களுக்கு அங்கேயே நாங்க ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டோம். ஏன் நம்ம அதை வந்து கொடுக்க கூடாது வித்தியாசமா அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒர்க் பண்ணி தான் இன்னைக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் மலேசியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு மலேசியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் முருகர் பாட்டு வந்து தப்பு விஷன்ல வருது. ஓகே, இந்த பாட்டு வந்து என்ன மாதிரி ஜேர்னல்ல இருக்கும்? இப்போ சொந்தம் வந்து ஒரு திருவிழாக்கு அடிக்கிற மாதிரியான பாட்டா இருக்குமா, இல்ல வீட்டுல வந்து கேட்கிற அந்த மாதிரியான பாட்டா இருக்குமா? என்ன மாதிரி ஒரு ஜேர்னல்ல இருக்கும் அந்த பாட்டு? பாட்டு வந்து திருவிழால கேட்கிற மாதிரியும் இருக்கும், முக்காவாசி தைப்பூசம் வைப் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னொன்னு முருகனோட பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டா இருக்கும். ஒரு ஸ்பெஷல் மூமெண்டா இருக்கும். ரொம்ப அப்படி இருக்கும். ஓகே, யார் இந்த பாட்டு எழுதுனது? ஒரு டீமாவா எப்படி? இந்த பாட்டு எழுதுனது நான் தான், பாட்டு பாடினதும் நான் தான். சோ அது வாசிச்ச அந்த பாட்டுக்கு எல்லாம் வந்து உங்க டீமே வந்து வச்சு வாசிச்சீங்க? எங்க டீம் வச்சு வாசிச்சிட்டோம். சோ இப்போ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்கமிங் உங்க சாங்க பத்தி என்ன சொல்ல வரீங்க? ஓகே, எங்க பாட்டு வந்து வர 27ஆம் தேதி மே 2025 வெளியாகுது. எங்க வெளியாகுதுன்னா SVK ப்ரொடக்ஷன் மியூசிக் ப்ரொடக்ஷன்ல வெளியாகுது. அப்ப என்ன நான் கேட்டுக்கிறேன்னா, இப்ப உரிமை பாட்டோ சரி வெளியா வந்தா நிறைய சப்போர்ட் கிடைக்குது. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் முருகர் பாட்டு வந்து தப்பு வெர்ஷன்ல மியூசிக் வீடியோவா வெளியாக்குறோம். அப்ப என்ன கேட்டுக்கிறேன்னா, எல்லா வியூவர்ஸ் கிட்டையும் எங்களுக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கொடுத்தாலே போதும். ஷேரு, சப்ஸ்கிரைப் மட்டும் எங்களுக்கு கிடைச்சி எங்களை சப்போர்ட் பண்ணாங்களா, கூடுதலாக சப்போர்ட் பண்ணா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வந்து நம்ம வந்து பார்த்த மாதிரி இவங்க வந்து சொன்னாங்களா, அவங்க சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு தடவையா வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க ஒரு வீடியோவை வந்து அவங்களோட பார்க்கும் போதுதான் அவங்க அடுத்த பாட்டு ஓகே இன்னொன்று நம்ம முயற்சி பண்ணோம், இன்னும் அடுத்த பாட்டு கொடுப்போம், இன்னும் அடுத்த பாட்டு வந்து கொடுக்கணும் சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்து அவங்க செய்வாங்க. ஸோ ஒரு சப்போர்ட்டை நீங்க கொடுக்கறது வந்து அவங்க இன்னும் மோட்டிவேட் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து கொண்டு போகும். ஸோ மறக்காம வந்து இந்த வீடியோ கீழே வந்து சூன் வந்து அவங்க பாட்டு வந்து வெளியாயிட்டோட அவங்க வீடியோட லிங்க் வந்து உங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன். நீங்க அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்க, ஓகேவா? ஸோ மேபி இப்போ வந்து ரீசனா அப்லோட் பண்ணிட்டோட இருக்காது, அவங்க பாட்டு லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லிங்க் வந்து நான் போடுவேன். கண்டிப்பா அது வந்து சரி பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்க அது மட்டும் இல்லாம ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கும் காட்டுங்க. நம்ம மலேசியால வந்து தப்பு விஷயம் வந்து முருகர் சாங் எப்படி இருக்குன்னு ஸோ மற்றவங்களும் பார்த்து அவங்க ஷேர் பண்ணிட்டோம். இப்போ வந்து நீங்க சொன்னீங்களா ஒரு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட், இது வந்து சட்டி, சலங்க, தப்பு எங்கள்கிட்ட காட்டுறீங்களா? எது வந்து எது சட்டி, அது நீங்க காட்டுறீங்களா? ஒண்ணு ஓகே, முடியும். இது பாத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் தப்பு, இதான் தப்பு நம்ம சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் இந்த சைட் வந்தீங்கன்னா இதான் சட்டி. அதாவது சவுண்ட். இது வந்து சட்டி. இதான் சட்டி. அப்புறம் இது வந்து சலங்க. சோ இப்போ வந்து இது வந்து ஒரு சவுண்ட் இருக்குல்ல, சோ அதுக்கு ரிதமுக்கு தகுந்தப்பல இதையும் மாத்தி ஒரு இதா அடிப்பீங்களா, இல்ல சும்மா தட்டிக்கிட்டே இருக்குது? ஆமா, அது ரிதமுக்கு ஏத்த மாதிரி தான், பாட்டுக்கு ஏத்த மாதிரி சரி, அடிக்கு ஏத்த மாதிரியும் சரி, அதை ஈக்குவட் பண்ணி தான். சலங்கே அதே மாதிரி தான். சலங்கே அதே மாதிரி தான். சோ இவ்வளவு நேரம் வந்து நம்மளுக்கு வந்து SVK தப்பு மேல வந்து எல்லாம் A to டீட்டெயிலா வந்து A to Z வரைக்கும் வந்து எப்படி இந்த வாசிப்பு, அதுக்கப்புறம் எப்படி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பாய்க்கிறாங்க எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலா சொன்னாங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கடைசியா அவங்க வாசிப்பை பார்க்காம இருந்தா இந்த வீடியோட எண்டிங் வந்து நல்லா இருக்காது. சோ வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். வாங்க பார்க்கலாம். மனமும் பலமில்லை அடியெடுக்க தாயே, நினைவில் முழுதாய் நிறந்திடமா, துயரம் எமக்கு வழிமாறி துடர்ந்தாள், வினையை தவிர்க்க வழி என்னமா? மறுஜென்மம் எடுத்தேன்
நேரம் வந்து நம்ம SVK தப்பு மேலம் எப்படி வாசிச்சாங்கன்னு பாத்திருப்பீங்க. அதிரடியான வாசிப்பேன். இப்ப வந்து இவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்தா நான் எப்படி வாசிப்பேன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறீங்க. சோ பாருங்க இதையும். ரைட் ஹேண்ட் சைடு தான் அடிப்பீங்க. எனக்கு கை வாட்டம் வந்து ரைட் ஹேண்ட் சைடு. அப்ப நீங்க இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாட்டீங்க. மாட்டி இப்படி வச்சுங்க. இப்படியா? ஓகே. ஸோ இது வந்து தட்டி குச்சி, இது வந்து அடி குச்சி, இது வந்து இங்கே பிடிக்கும். ஸோ இந்த விரல்லையா? உங்களுக்கு வாட்டர் வர மாதிரி வச்சுங்க, இது வந்து அடி குச்சி. இப்போ வந்து நீங்கள் எப்படின்னா ஒத்தடினா 1 2 எப்படின்னா ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பிகினர்னா வந்து நீங்கள் ஒரு இதுக்கு ட்ரை பண்ணுங்க, இது மட்டும் தட்டாமல். எப்படி? 10 இது ஒத்தடி பேசிக் எல்லாம் ஒத்தடி. இப்போ நீங்க கை பிடிச்சாலே நான் வாசிடலாம். அதுக்காக பழகிது. சரி, நான் சும்மா எனக்கு வந்ததை அதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தப்பு வாசிக்கணும்னு தயவு செஞ்சு இதை பற்றி யோசிக்காதீங்க. போயிட்டு ஏதாவது ஒரு டீம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள்ட்ட கேட்டு கற்றுக்குங்க. பிகாஸ் வந்து இது வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளோட பாரம்பரியம்னு சொல்லுவாங்களா, லைக் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மியூசிக் இதை வந்து எந்த காலத்துக்கும் வந்து விட்டு கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தயவு செஞ்சு போய் வாசிங்க. ஃபைனலி நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்ட. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் எங்களோட பாட்டு வர 27 மே 2025 வெளியாகுது. கண்டிப்பா நீங்க எல்லாமே ஷேர் பண்ணோம். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம பாட்டோட டைட்டில் பேர் என்னது? ஸோ அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மாதிரிங்க. அப்போ தான் அடுத்த போகிற வீடியோ நம்மளோட நோட்டிஷனில் வந்துகிட்டே இருக்கும். அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் உங்களை இந்த இருப்பது நான் மீடா.